மாமா ம் வாயி நம்மன்னு இருக்கு. ஒரு பூமர் கூட. பூமரா? ம். என்ன மாமா குடு. என்ன யோசிக்கிற? இல்ல, இந்த பூமர் டப்பாவை பிரிச்சு இன்னும் யாருக்கும் காசுக்கு விக்கல. நம்ம காசுக்கு விக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் சும்மா கொடுத்தோன்னு வை. அப்புறம் இந்த டப்பா முழுக்க சும்மா தான் விப்போம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இதுல இருந்து லாபம்ன்றதே கிடைக்காது. இது ஒரு சென்டிமெண்ட்ரி ஓனரம்மா. சி, நான் ஒரு பூமர் தானே கேட்டேன். உன் சொத்தையா கேட்டேன். இதுக்கெல்லாம் நம்ம சென்டிமெண்ட் பாப்பாங்க. தூ, அது பூமரா இது பூமரானே தெரியல. நான் தாண்டி பூமரே. இதெல்லாம் கடைக்காரங்களுக்கு தான் புரியும், உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. அண்ணே ஒரு பூமர் கொடுங்க. ஏய், கஸ்டமர் வந்துட்டாங்கடி. அவருக்கு ஒன்று கொடுத்துட்டு உனக்கு ஒன்று தரேன். இந்தாப்பா. தேங்க்ஸ். எவ்வளோண்ணே? அப்பவும் சரி, இப்பவும் சரி, எப்பவும் சரி, பூமர் ₹1 மட்டும்தான். வேற எந்த பொருள் வேணாலும் விலை ஏறும். ஆனா இந்த பொருள் விலை ஏறவே ஏறாது. அட ஆமால. அண்ணே சேஞ்ச் இல்ல. பரவாயில்லப்பா, நோட்டா இருந்தாலும் கொடு. காசு சுத்தமா இல்லண்ணே. ஓ, ஜிபேவா? சரிப்பா, அங்க ஸ்கேனர் இருக்கு பாரு. போனு வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேண்ணே. மறந்துட்டேண்ணே, சாரிண்ணே. அடுத்தத வந்தா கொடுத்துட்றேண்ணே ப்ளீஸ். அண்ணா கண்டிப்பா கொடுத்துருண்ணே. ஏண்டா டேய், அதை பிரிச்சு வாயில போறதுக்கு முன்னாடி காசு இல்லைன்னு தெரியாதா? வாயில போட்டதுக்கு அப்புறம் தெரியுமா? ஆனா எனக்கு கோவப்படாதீங்கண்ணே. இதோ வீட்டுல தானே இருக்கு. இதை எடுத்து வந்துடுறேண்ணே. டேய், டப்பாவை பிரிச்சுட்டு அதை கடன் கொடுக்க கூடாதுடா. ஆனா இங்க தானே இருக்கு வீடு. தோப்பை எடுத்து வந்து கொடுத்துறேன். டேய், காசை கொடுத்துட்டு போடா. டப்பாவை பிரிச்சு உடனே கடன் கொடுக்க கூடாதுடா. அண்ணா நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துறேண்ணே. நான் கொடுத்துறேன். ஐயோ, இவன் வேற பாக்குறாளே. நான் ஒரே ஒரு பூமர் தான் கேட்டேன். கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டல. இப்போ இந்த மொத்த பூமர் டப்பாவும் கடனுக்கு தான் விற்கும். அதான் அழுக்கனுக்கு 5 மடங்கு செலவாகும்னு சொல்லுவாங்க. அசிங்கப்படுத்திட்டு போயிட்டானே. என்ன மாமா, வியாபாரமே இல்ல. போர் அடிக்குது. போர் அடிக்குதுன்னா திருப்பி ஏறி. இப்படி மொக்க ஜோக்கடிச்ச புருஷனு கூட பார்க்க மாட்டேன். பைத்தியக்கார ஹாஸ்பிடல் சேர்த்து விட்டு போயிட்டே இருப்பேன். பின்ன என்னடி, கடையில வியாபாரம் இல்லனா ரோட்ல போறவரை கடத்தி வந்து வியாபாரம் பண்ண முடியும்? இல்ல மாமா, போர் அடிச்சது. வியாபாரமும் இல்ல. அதான் ஏதாச்சும் ரொமான்டிக்கா பேசலான்னு பார்த்தேன். ஓ, அதான் விஷயமா? அப்போ பேசலாமே. பேசலாமா? ஃபர்ஸ்ட் நீ ஏதாச்சும் ரொமான்டிக்கா கேளு, நான் பதில் சொல்றேன். அப்புறம் நான் ஏதாச்சும் ரொமான்டிக்கா கேக்குறேன், நீ பதில் சொல்லு. விளையாடலாம். இன்னைக்கு நைட்டு சாப்பாடு என்ன? அடிச்சி உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு. நீ சரியான தண்டக்கர மந்திரம் மாமா. ஏய், எனக்கு தெரிஞ்சதை நான் பேசினேன். இவ்வளவு பேசுறியா? நீ ரொமான்டிக்கா பேச வரல. நீயும் தண்டகர மந்திரம் தான். நம்ம 2 பேருக்குமே ரொமான்டிக்கா பேச வராது. யார் சொன்னா நானும் ரொமான்டிக்கா பேசுவேனே? இப்ப பாரு. பேசு. மாமா, எனக்கு முதல்ல முத்தம் கொடுக்கும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு? நிலாவோட கழுத்துலயே முத்தம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எப்படி உன்னோட ரொமான்டிக்கா பேசுனா? மொக்க ஜோக் அடிக்காத. உனக்கு என்ன தடவை சொல்றது? என்னால முடியல மாமா. உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிடல் சேர்த்து விட்டாதான் சரி வரும். வா. ஜோக் இல்லடி, கவிதடி. 100 புளி கொடுங்க. நீங்களா? வரி புளி வேணுமா இல்ல சிறுத்தை புளி வேணுமா? வரி புளி சிறுத்தை புளி இல்லாம உங்க கடையில விக்கிறீங்க? நீங்க கேட்டா அந்த வண்டலூர் ஜூக்கே போய் வாங்கிட்டு வந்துருவோம். நீங்க கேளுங்க. உங்களை நம்பிதானே உங்க ஓனர் உங்களை கடையில விட்டு போறாரு. இப்படி வரப்போற பொண்ணுங்க கிட்டலாம் கடலை போடுறீங்களே, உங்க ஓனருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவர் கிடக்குறாரு. அவர் தான் எனக்கு கடலை போடவே சொல்லி கொடுத்தாரு. என்னெல்லாம் சார் நான் உங்களுக்கு கத்து கொடுத்தேன்? சொல்லுங்க. நீங்க எப்படி வந்தீங்க? ஏண்டா, நான் உனக்கு கடை வைக்க கத்து கொடுக்கலான்னு பார்த்தா நீ என்னடானா கடலை போட கத்து கொடுக்கறேன்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஏண்டா பாமாட்டி? அண்ணே இல்லனே, கொண்ட கடலைய பாக்கில போட சொல்லி கொடுத்தீங்களே, அத சொல்லிட்டு இருந்தனே. ஓஹோ, சரி. அவங்க என்ன உன்கிட்ட கேட்டாங்க? புளி கேட்டாங்கண்ணே. அப்ப நீ என்ன செய்யணும்? வேகமா ஓடி போய் புளி எடுத்துட்டு வந்து தரணும்னே. போய் எடுத்துட்டு வா. என்ன நீ இழுச்சிட்டு இருக்க? லிப்ஸ்டிக் கம்மியா போட்டு வர மாட்டேன். கடைக்கு வந்தமா பொருளை வாங்கணுமான்னு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு கடைக்கார பையன் கிட்ட பேச்ச வளர்த்துக்கிட்டு இருக்க. நான் என்ன பண்றது? அவர்தான் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவரா? அண்ணே நீ இன்னும் போலையாடா? அண்ணே, புளி கொட்டை எடுத்ததா எடுக்காதான்னு கேட்டு போலான்னு வந்தனே. கிட்டவா? கேட்டுச்சா? கேட்டுச்சுனே. கொட்டை இருந்தாலும் அதை நானே என் கையில எடுத்துட்டு வந்து தரனே. வா. இந்த மாதிரி பசங்களா சேர்ந்து ஷாலினி ஸ்டோர்ஸ் பேரையா கெடுக்கிறானுங்க. அம்மா
ஐயா கொஞ்சம் தர்மம் பண்ணுங்க ஐயா. இந்த ஓனரம்மா நீ உன் கையில் கொடு. ஒரே நிமிஷம் மாமா, அந்த பிஸ்கட் பாக்கெட் எடு. எதுக்கு? என்ன மாமா நீ எல்லாத்துக்கும் விளக்கம் கேப்ப போல. இந்தாங்க ரொம்ப நன்றிம்மா. நீங்க நல்லா இருக்கணும்மா. ஐயா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடுங்க. வரேம்மா. ஏய் 5 ரூபா கொடுத்தாலே போயிருப்பாருடி. அவர்கிட்ட போய் 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குற. ஒரு பிஸ்கட் பாக்கெட் வித்தாலும் 1 ரூபா கூட கிடைக்காது தெரியுமா? ஐயோ, நீ மறுபடியும் ஆரம்பிக்காத மாமா. தர்மம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்ல. காசா கொடுத்தாலும் பாவம் வயித்துக்கு தானே வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு நம்ம சாப்பிடுற பொருளாவே கொடுத்தா நமக்கு தானே புண்ணியம். அட நல்லா தாண்டி பேசுற ஓனரம்மா. பாய் வாழ்த்தலனாலும் வயிறு வாழ்த்துள்ள மாமா. சூப்பர் டி. கன்னத்திலேயே கொடுத்திருக்கலாம். கன்னத்துல தானே கொடுத்துட்டா போச்சு. ஐயா தர்மம்யா. தர்மம் வேணுமா? இந்தா குடு. மாமா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பிரசாதம் எடுத்துக்கோ. நீயே வச்சு விடு. செல்ல மாமா. என் கியூட் பொண்டாட்டி. ஏன்டா கில்ல மாமா? ஏய் ஏன் பொண்டாட்டி நான் கில்லுவேன், உனக்கு என்ன? பிம்பிள்டா மாமா, வலிக்குது. அச்சச்சோ சாரிடி. ஆமா உனக்கு ஏன் இந்த வயசுல பிம்பிள் வருது? அழகா இருந்தாலே 4 பேர் பார்த்து சைட் அடிப்பாங்க. சைட் அடிச்சா பிம்பிள் வரும். அதெல்லாம் 19 வயசுல வர்றதுடி. இப்ப வந்தா அதுக்கு பேரு அழகு கிடையாது, கொழுப்பு. சி, இதே மத்தவங்களா இருந்தா இந்த பிம்பிள் மேட்டரை வச்சு ரொமான்டிக்கா ஏதாச்சும் பேசி பொண்டாட்டியை உஷார் பண்ண பாத்திருப்பாங்க. அப்படியா? மாமா என்ன பண்ற? விடு ஏய் விடு. காலங்காத்தால ரோஜா பூ மேல பனித்துளி இருக்கும்ல, அந்த மாதிரி உன்னோட முகத்துல இந்த பிம்பிள் இருக்கு. ஐயோ, இதுதான் ரொமான்ஸா? தேவையில்லாம தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டனா? மிச்சத்தை நைட்டு வச்சுக்கலாம் மளிகை கடைக்காரே. இல்ல நான் இப்பவே வச்சுப்பேன். இல்ல இல்ல நான் போறேன். ஏய் விடு மாமா. ஓடாதடி, நில்றி. நீதானடி கேட்ட ரொமான்ஸ். டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.